எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னை நடத்தும் பெரியவர்கள் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? சங்கீதம் 32:8 சொல்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 25:9 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி, சாந்த குணமுள்ளவர்களை நடத்துகின்ற நல்ல ஆண்டவர். உடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்வோம். அப்படி நாம் சாந்த குணமாக இருக்கும் பொழுது கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார், அவர் பொறுப்பெடுத்து கொள்வார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
பிரயோஜனமாயிருக்கிற காரியங்களை நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். இந்த நாளிலே அவர் நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த வருடத்தின் அத்தனை நாட்களில் நம்மை நடத்துவார். வாரத்தின் 7 நாட்களில் நம்மை நடத்துவார். ஒரு நாளின் 24 மணி நேரம் நம்மை நடத்துவார். அவர் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவர் செங்கடலை வழியாய் மக்களை நடத்தி வந்த பொழுது அவர்களை பயப்படாமல் வழி நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அதே தேவன் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனைக்காக நான் தேவனை தேடினேன். என்ன ஆலோசனை? நான் ஒரு கல்லூரியிலே ஒரு பட்டணத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். மற்றொரு பட்டணத்திலே ஒரு கல்லூரியிலே வேலைக்கான வாய்ப்பு கிடைத்தது. எனக்குள் ஒரு குழப்பம், அந்த பழைய கல்லூரியிலேயே வேலையை தொடருவதா அல்லது அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புது கல்லூரிக்கு வேலைக்கு சேருவதா என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருந்தேன். அப்பொழுது தேவன் நான் வேலை பார்த்த கல்லூரியின் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அந்த அடுத்த கல்லூரியுடைய வேலையை நீ ஒப்புக்கொள் என்று சொல்லி என்னை நடத்தினார். எல்லா காரியங்களும் நடந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்று வரை நான் எடுத்த முடிவு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழிநடத்துகிற அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அருமையான ஆலோசனை கொடுப்பார். ஒரு முறை அவருடைய சீஷரிடம் சொன்னார், நீங்கள் வலையை வலதுபுறமாய் வீசுங்கள் என்றார். ஏராள மீன்கள். இன்னொரு முறை ஆழத்திலே போய் வலை போடுங்கள் என்றார். ஏராள மீன்கள். அவர் நல்ல ஆலோசனை கர்த்தர். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர் கொடுத்த ஆலோசனை என்ன? நீங்கள் அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் போங்கள் என்றார். அப்போது என்ன நடந்தது? ருசியற்ற தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாக மாறியது. தேவன் யோவான் 2:11 சொன்னோன்னமா விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் ஏராளம் நடைபெறும். நாம் அவருடைய ஆலோசனைக்காகவும் அவருடைய நடத்துதலுக்காகவும் காத்திருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஏராளம் செய்வார். அன்பின் பரம தகப்பனே, என்னை நடத்த யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை என்று கலங்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு பரம தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்தும். வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே யூடியூப் மூலமாகவோ டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தோல் நோய்கள், சரும நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுநீரக கற்கள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தரலும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.